Holy Father, consecrate them in the truth. Your word is truth. யோவான் 17:17. தூய தந்தையே, உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். உமது வார்த்தையே உண்மை. இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரி, அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே, being Christian is not the result of an ethical choice or a lofty idea, but the encounter with an event, a person, which gives life a new horizon. Pope Benedict XVI. கிறிஸ்துவனாய் இருப்பது ஒழுக்க நெறி தேர்ந்தெடுத்தலோ அல்லது உயரிய எண்ணத்தின் முடிவோ அல்ல. ஆனால் வாழ்வுக்கு மாறாக ஒரு தொடுவானம் அளிக்கும் சம்பவத்தையோ மனிதனையோ சந்தித்ததாகும். An experience of Christ. இதுதான் உண்மையான கிறிஸ்துவம். அந்த அனுபவம் பெறும் வரைக்கும் நம்முடைய விசுவாசம் மேலோட்டமாக இருக்கும், அல்லது அஞ்சுதற்குரியதாக இருக்கும், அல்லது ஏனோ தானோ என்று ஒரு அடிப்படை ஆழமில்லாத விசுவாசமாக இருக்கும். நான் ஒரு உதாரணத்தை சொல்வதுண்டு. ஒரு மனிதன் நல்ல குடிகாரன், மொடாக்குடியன். அவன் இந்த பங்குகளில் நடத்தப்படுகின்ற தியான கூட்டங்களுக்கு வந்து கிறிஸ்து அவனை தொட்டார். சும்மனே வந்து அப்படியே கேட்டுட்டு போனால் தொட்டிருக்க மாட்டார். உண்மையாகவே வந்து ஆண்டவரிடம் சரணாகதி ஆவோமே என்று வாஞ்சையுடன் வந்தவன் இயேசுவினால் தொடப்பட்டான். தொடப்பட்டதும் அவன் இந்த குடியை விட்டுவிட்டான். விட்டுவிட்டு தினமும் கோவிலுக்கு வர ஆரம்பித்தான். நன்மை வாங்குகிறான். இதை பார்த்த பங்கில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அல்லது ஒரு சில இந்த தாங்க தான் இந்த ஆலயத்தை தாங்கி பிடிக்கிறவங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க இல்லையா, அவங்க நல்ல மனிதர்கள் வரவேற்பார்கள். இப்படிப்பட்ட அகம்பாவிகள் உண்டு, எல்லா பங்குலையும் எல்லா கோயிலையும் உண்டு. அதுக்கு நல்ல உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு வெள்ளை காக்கா மல்லாந்து படுத்து காலை மேலே தூக்கிட்டு இருந்துச்சான். காக்கா காக்கா நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டான். இந்த வானத்தை தாங்கி பிடித்து கொண்டு இருக்கிறேன், நான் காலை எடுத்தால் இந்த வானம் விழுந்துரும் அப்படின்னு சொல்லிச்சான். அப்படிப்பட்டவர்கள் வந்து என்ன கேட்குறாங்க, ஐயா நீ பெரிய குடிகாரனாச்சே, நீ என்ன இப்போ தினமும் பூசைக்கு வர, தினமும் நன்மை வாங்குற, உனக்கு மறைக்கல்வி எல்லாம் தெரியுமா, உனக்கு எந்த சாமியார் ஞானஸ்தானம் கொடுத்தாரு என்று கேள்வி கேட்கிறார்கள். இயேசு எங்கே பிறந்தார் தெரியுமா? தெரியாது. இயேசு எங்கே செத்தார் தெரியுமா? தெரியாது. இயேசு மரித்த 3ஆம் நாள் என்ன ஆனார் தெரியுமா? தெரியாது. என்னையா ஒன்றும் தெரியலன்ற நன்மை மட்டும் வாங்குற? அப்போ இந்த மனுஷன் சொன்னால், இயேசு எங்கே பிறந்தாரோ, எங்கே செத்தாரோ, என்ன உயிர்த்தாரோ இதெல்லாம் எனக்கு தெரியாது. இயேசு என்னை தொட்டார். அந்த தொட்ட இயேசு என்னிடம் இருந்த குடிப்பழக்கத்தை நிறுத்திவிட்டார். எந்த இயேசு தண்ணீரை ரசமாக்கினாரோ அதே இயேசு நான் குடித்த மதுவை என்னுடைய வாழ்வாக்கினார். ஆகவே குடும்பத்தில் நான் என் மனைவி மக்களை துன்புறுத்துவதில்லை, அவர்களை கரிசனத்தோடு பேணுகிறேன், ஒரு அமைதியான வாழ்க்கை வாழுகிறேன். இயேசு என்னை தொட்டார். இது பெருசா? எனக்கு எல்லாம் தெரியும், மறைக்கல்வி தெரியும், பைபிள் தெரியும், அது தெரியும், நான் வெள்ளைக்காக்கா மாதிரி வானத்தை தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது பெருசா? இதுதான் கிறிஸ்துவ அனுபவம். தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் என்றால் இயேசு என்னை தொட்ட பொழுது. இதை வெளிநாடுகளிலே born again கிறிஸ்டியன்ஸ் என்று சொல்லுவார்கள். மறுபடியும் நாங்கள் பிறக்கின்றோம். இயேசு சொன்னது போல
ஆவியினாலும் உண்மையினாலும் நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். இதை நாம் பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானத்தில் கொடுக்கிறோம், உறுதி பூசலில் உறுதிப்படுத்துகிறோம், நற்கருணையிலே அவரையே விருந்தாக கொடுக்கின்றோம், பாவ அறிக்கையை செய்ய வைத்து அவர்கள் பாவங்களை மன்னிக்கின்றோம். நம்முடைய பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த தயாரிப்பாக வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 2 நாட்கள் மாலையில் இந்த ஒப்புரவு அருட்சாதனம் கொடுக்கப்படும். தயாரிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியினுடைய திருவிழாவிலே அந்த உணவை தகுதியுடன் வாழ்வதற்கு ஏற்பாடுகள், அதற்கு நான் முன்வர வேண்டும். இவைகளெல்லாம் எதற்காக? குறள் 34 கூறுகிறது பாருங்கள். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீரபிற. மனத்துக்கண் மாசிலன் ஆதல், என்னுடைய மனத்திலே நான் எத்தகைய மாசு மறு இல்லாமல் இருத்தல் வேண்டும். நாம் எல்லாம் குறைபாடு உடையவர்கள், பாவ பலவீனம் உள்ளவர்கள் எல்லோரும். அதை நான் எப்படி மேற்கொண்டு பாவங்களுக்குரிய மன்னிப்பை பெற்று என்னுடைய மனத்தை இயேசுவுக்கு ஏற்றதாக மாற்றிக்கொள்ளுகிறேன்? மனத்துக்கண் மாசிலன் ஆதல். ஆக இதுதான் இறைவன் விரும்புகிறாரே தவிர உன்னுடைய சட்டதிட்டங்கள், சம்பிரதாயங்கள், சடங்குகள், திருவிழாக்கள் என்று அல்ல என்பதை தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள்வோம். மனத்துக்கண் மாசிலன் ஆதல். பாருங்கள், அதனால தான் தேவத்தாய் பாவம் ஏதும் இல்லாமல் அவருடைய உற்பவத்திலேயே பாவ மாசு ஏதும் இல்லாமல் பிறக்க வைத்தார் கடவுள். ஜென்மராக்கினி என்று சொல்லுகின்றது, அமல உற்பவி என்று சொல்லப்படுவது. நாமே அமல உற்பவம் என்கின்றது. டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி திருவிழா கொண்டாடுகிறோமே, ஏனென்றால் தேவதாய் மாசு பாவம் ஏதும் இல்லாமல் அந்த உற்பவத்திலேயே இருந்ததினால் அவர் ஒரு ஆலயமாக தயாரிக்கப்பட்டவர். இயேசுவை பெற்றெடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆலயமாக, பரிசுத்த ஆவியின் ஓவியமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பதை நாம் விசுவாசத்தோடு கொண்டாடுகிறோம். அதே போன்று குருக்கள் கன்னியர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது, குருமடத்திற்கு தேர்ந்தெடுக்கும் பொழுது ஒரு காரியத்தை பார்ப்பார்கள். அவர்களுடைய பிறப்பு பெற்றோரின் திருமணத்திற்கு முன்னதாக பிறந்தவர்களாம். திருமணம் திருச்சபை திருமணமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு, பெற்றோர்களுக்கு கொடுக்கப்பட்டு, அதன் பிறகு பிறந்த பிள்ளைகளாம் என்பதை கவனத்துடன் பார்ப்பார்கள். அப்படி இல்லை என்றால் அது ஒரு தகுதி இல்லை என்பதாகும். குருத்துவத்திற்கு மிக மிக கவனமாக இளம் குருமட அதிபர் தந்தை அதை கவனிக்க வேண்டும். பேரண்ட்ஸ் மேரேஜ் சர்டிஃபிகேட், பையனுடைய ஞானஸ்தான சான்றிதழ், இவைகள் எனக்கு கூட அதிகமாக அனுபவம் இல்லை. ஒரு முறை நான் ஒரு பையனை அனுப்பி வைத்தேன் பழைய பங்கிலிருந்து குருமடத்திற்கு. நல்ல பையன், நல்ல குடும்பம். ஆனால் அங்கிருந்து அவன் நிராகரிக்கப்பட்டான். இவன் திருமணம் ஆகி பிறகு அந்த திருமணமானது ரெக்டிஃபிகேஷன், சீர்திருத்தப்பட்ட பிறகு பிறந்த குழந்தை. ஆகவே திருமணத்திற்கு முன்னதாக பிறந்ததாக இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்குது திருச்சபை? இவ்வளோ தூரம் கண்ணில் விளக்கண்ணை வச்சு தேர்ந்தெடுத்து அவர்களை உருவாக்கி, இளங்குருமடத்தில் 2 வருஷம், பெரிய குருமடத்தில் 7 வருஷம், நடுவில் 1 வருஷம், அப்புறம் ஒவ்வொரு கோடை விடுமுறையிலும் இப்போ இந்த பிரதர் இருக்கிறது போல் பயிற்சி, இவ்வளோ தூரம் பயிற்சி பெற்று வந்த குருக்களை என்ன உதாசீனமாக 10ஆம் கிளாஸ் அவுட்டு, 7ஆம் கிளாஸ் ஃபெயிலு, இதெல்லாம் வந்து சவுடாலாக வந்து பேசு. நீ என்ன பெருசாக பேசுகிற? சாதாரணமாக இருக்கிறவர்கள் இவ்வளோ தூரம் நம்முடைய திருச்சபையானது குருக்களுக்கு வேண்டிய தகுதி வேண்டும் என்று உருவாக்கி கொடுத்த குருக்களை துச்சமாக, இன்னொரு
உதாரணமும் சொல்லுகின்றேன். அது அடிக்கடி மறைவுரையில் வரும். எப்படி நாம் நம்மை தகுதியுள்ளவர்களாக்க வேண்டும். நம்ம எல்லோரும் பாவிகள் தான். எனக்கு தெரிந்த ஒரு குருவானவர் நம்மிடம் கூட அவர் மறைவுரைக்கு வந்தவர். அவர் ஒரு முறை பாம்பேயில் ஒரு பெரிய கன்வென்ஷனில் பிரசங்கம் கொடுக்குறார். நடுவிலேருந்து இந்த மாதிரி ஒரு முந்திரி கொட்டை ஒரு பெண் எழுந்து நின்று கேட்டாளாம், நீங்கள் பாவமே செய்யலையா அப்படின்னு ஒரு கேள்வி. எக்கு தப்பான கேள்வியாச்சே, என்ன சொல்கிறது? பாவமே செய்யலைன்னா நீங்கள் பிரசங்கம் வைக்க தகுதி உண்டு, பாவம் செஞ்சீங்களா நீங்களும் எங்களை போல் ஒரு ஆள் தானே, பேசாமல் வந்து எங்கள் பக்கத்தில் உட்காருங்கோ அப்படின்ற மாதிரி ஒரு விடாக்கண்டன் கொடாக்கண்டனாக ஒரு கேள்வி. வேணுமென்றே இப்படி இருப்பாங்க, பள்ளிக்கூடத்துலேயும் சரி காலேஜ்லேயும் சரி, வாத்தியாரை கேள்வி கேட்டு மடக்கிறம்பார் அப்படின்ற ஒரு பேர் வழி. இவருக்கு பரிசுத்த ஆவியினுடைய எண்ணம் வந்ததினால் என்ன சொல்கிறார்? நான் பாவிதான், இயேசுவிடம் நான் மன்னிப்பை பெற்று மறுபடியும் என்னுடைய வாழ்வை அர்ப்பணமாக்கி இருக்கிறேன். கடந்த ஈஸ்டர் திருவிழா சமயத்தில் அந்த பாவ மன்னிப்பு வழிபாட்டில் பங்கு பெற்றேன், குருக்களுக்காக நடைபெறுகின்ற வழிபாட்டில். இப்பொழுது நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு ஆடும் ஒரு பன்றியும் ஒரு மதில் மேலே நடந்து செல்லுகின்றன. ரெண்டும் தவறி சாக்கடையில் விழுந்து விட்டன. ஆட்டுக்கு இந்த சாக்கடை நாற்றம் பொறுக்கவில்லை. எப்படியாவது முயற்சி செய்து அந்த சாக்கடையிலிருந்து மீண்டு வந்துவிட்டது. ஆனால் பன்றி, ஆஹா இது சுகமாக இருக்கிறது, நல்லா தான் இருக்குது, குளிர்ச்சியாக இருக்குது இந்த தண்ணி என்று பன்றி சாக்கடைக்குள்ளேயே இருந்தது. நான் சாக்கடையிலிருந்து மீண்டு வந்த ஆடு. மக்கள் எல்லாம் ஒரே கைத்தட்டு. அப்போ என்ன சொல்றாரு? நான் சாக்கடையிலிருந்து மீண்டு வந்த ஆடு, பாவ மன்னிப்பை பெற்று மறுபடியும் நான் ஆண்டவருடைய அருளை பெற்றிருக்கிறேன் அப்படின்னு. என்ன மறைமுகம் என்ன சொல்றாரு? நீ பண்ணி, நீ சாக்கடையிலே இருக்கிற, எழுந்து வா, மேலே வா, ஆண்டவர் உன்னை மன்னிப்பார், ஆண்டவர் உன்னை ஏற்றுக்கொள்வார். இதுதான் உண்மை. மனத்துக்கண் மாசிலன் ஆதல். ஜெபிப்போம். Lord Jesus, take my life and make it holy, pleasing to you. Sanctify me in your truth and guide me by your Holy Spirit, that I may follow you faithfully wherever you lead. ஆண்டவராய் இயேசுவே, என் வாழ்வு முழுவதையும் உமக்கு உகந்ததாய் மாற்றும். உண்மையினால் எம்மை உமக்கு அர்ப்பணமாக்கி உம் தூய ஆவியால் என்னை வழிநடத்தியருளும். அதனால் நீர் வழிநடத்தும் பாதையில் விசுவாசமுடன் பயணிப்பேனாக. எல்லாம் வல்லவரே, நல்லவரே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். தேவரீ தாமே இந்த நற்கருணையிலே எமக்காக வீற்றிருக்கின்றீர். உமக்கே நன்றி, துதி, தோத்திரம், புகழ், மகிமை உண்டாவதாக. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் என்கின்ற வகையில் எங்கள் குற்றம் குறைகளை நீக்கி பாவ மாசுகளை எல்லாம் அகற்றி பாவங்களை மன்னித்து எம்மை மறுபடியும் உமது அருளினால் ஆசிரினால் எமக்கு வாழ்வை கொடுத்து ஆதரித்து வருகின்ற நல்ல தேவனே, கரம் பிடித்து வழிநடத்தி செல்கின்ற நல்ல ஆயனே, இதோ எங்கள் வாழ்வை உம்மிடம் அர்ப்பணிக்கின்றோம். பரிசுத்த ஆவியினுடைய கொடைகளையும் வரங்களையும் பலன்களையும் பெற்று நாங்கள் துடிப்புடனும் உற்சாகத்துடனும் ஆர்வத்துடனும் எங்கள் கிறிஸ்துவ விசுவாசத்தை சான்று பகரக்கூடிய வகையில் வாழ்ந்து காட்டுவோமாக. பெற்ற பெருவாழ்வை பிறருடன் பகிர்ந்து கொள்வோமாக. இதனால் அனைத்து மக்களும் உமது மீட்பின் பலனை பெறுவார்களாக. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.